கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, வெளியேறப்பட்ட மகத்துவமான இயேசுவின் நாமத்தில் தேவனுடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்க எனக்கு கிடைத்த நல்ல வாய்ப்புக்காக இயேசுவின் நாமத்தில் பிதாவாகிய தேவனை சோத்தரிக்கிறேன். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழ கடவும். தினமும் அப்படித்தான் சொல்லணும். ஆமாம், பைபிள் படிக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன், இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய கட்டளையின்படி அவரை பின்பற்றுகிற எல்லாருக்கும் சொல்கிறேன், மற்றவங்களுக்கும் சொல்கிறேன், தெளிவாக இருக்கணாமா. எண்ணத்தை சம்பாதிச்சாலும் புத்தியை சம்பாதித்துக் கொள்ளணும் பைபிள் இருக்கியா? எண்ணத்தை சம்பாதிச்சாலும் ஞானத்தை சம்பாதித்துக் கொள்வது. நாம் பெரியாளா நீ பெரியாளா இல்லை, நமக்கு சொல்லப்பட்ட நல்ல ஆலோசனைகளை ஃபாலோ பண்ணணும், அவ்வளவுதான். ஞானம் பைபிள்ல போட்டிருக்கியா? பைபிள்ல என்ன யாரும் கோவிக்காதீங்க, நான் யாரையும் வையல, யாரையும் திட்டல, யாரையும் ஏமாத்தல, எனக்கு அவசியமே கிடையாது. பைபிள் என்ன சொல்லி இருக்கு? அன்பாயிரு யாவரோட புத்திமதி சொல்லு, புத்திய கேளு, உன் வாழ்நாள் நீடித்திருக்க தாயும் தோப்பனையும் கனம் பண்ணு. சொல்லப்பட்ட வார்த்தைகள் எபேசு, ஸ்மிர்னா, பெருகமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கா 7 சபைகளுக்கும் எழுதுன்னு போட்டிருக்கியா? எழுதி அனுப்பியிருக்கு. எழுதப்பட்ட வார்த்தையை விசுவாசிக்கணும், சொல்லப்பட்ட வார்த்தையை விசுவாசிக்கணும். விசுவாசம்னா என்ன? ஆமா, எபிரேயர் 11 முதல் வசனம் சொல்லிடுவீங்க. நம்பப்படுகிறவைகள் உறுதியும் காணப்படாதவைகள் நிச்சயம். அதான் அது வசனம்யா. விசுவாசம் என்ன? காணாததை கண்டது போல சிந்திக்கிறதும் இருதயத்திலே தீர்மானிக்கிறதும் வாயிலே பேசுவதும். அதான் விசுவாசம். வேதவசனம் என்ன சொல்லியிருக்கு? யாரா இருக்கட்டியா, இது வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான், காலம் சமீபமா. எல்லாருக்கும் சொல்றேன், யூடியூப்ல பேசுறேன். நான் யாரையும் ஏமாத்தணும்னு எனக்கு அவசியமே இல்லை, யாரையும் என் பக்கம் திருப்பணும்னு எனக்கு அவசியமே இல்லை. நன்மை செய்தா உங்களுக்கு நன்மை, தீமை செஞ்சா அதன் பலன் நீங்க வாங்க போறீங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். யார் பார்த்தா? இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோட வந்தாரு. இப்ப பிதாவின் வலது பார்சத்திலே உட்கார்ந்து பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார்னு இந்த பைபிள்ல போட்டிருக்கு. எழுதப்பட்ட வார்த்தையை விசுவாசிக்கிறோம். வேணும்னா போய்கிட்டே இருக்கியா? யாருக்கு லாபம், யாருக்கு நட்டா? ஏற்றுக்கொண்டா உங்களுக்கு லாபம், ஏற்றுக்கொள்ளாட்டி யாருக்கு? உங்களுக்கு தான் நஷ்டம். ஆமா, என்னென்னமோ சயின்ஸ் பேசுறீங்க. எல்லா சயின்ஸுக்கும் மேலானது தேவனுடைய வார்த்தை, தெரியுமா? இன்னைக்கு டாபிக் என்னன்னா ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யம்னா என்ன? சிலர் பைபிள் படிச்சு பைபிளை பிரசங்கிக்கிற ஆளுகளே ஐஸ்வர்யம் என்ற பிரசங்கம் சரியில்லையா? யார் சொன்னது? யார் சொன்னது? என்கிட்ட பேச ஒரு ஆள் இருக்கீங்களா? ஒரு ஆள் போல் பைபிளை பத்தி பேசுறேன், நானும் பேசுறேன், வாங்க 4 பேர் பேசுவோம். என்ன ஏன் ஜனத்தை ஏமாத்துறீங்க? ஐஸ்வர்யம்னா என்ன? அதனுடைய ரியல் மீனிங் என்ன? தேவைக்கு அதிகமா இருக்கணும், அதான் ஐஸ்வர்யம். அது 10,000 10 லட்சமா 10 கோடியோ அதை பத்தி பேசல. பைபிளியா? பைபிள் நான் சொல்றது, என் பாத்திரம் நிரம்பி வழிதுன்னா அர்த்தம் என்ன? உங்க போதகரை கேளியா? போதகருக்கு தெரியாதுன்னா நான் என்ன பண்றது? ஏட்டி மூட்டி கேள்வி எல்லாம் கேட்க கூடாதாமா. வேணும்னா ஏற்றுக்கொள்ளு, வேணும்னா போய்கிட்டேறியா. நான் ஒரு போஸ்ட்மேன் மாதிரி தபால் கொடுக்குறேன், இயேசு கிறிஸ்துடைய தபாலை கொண்டாந்து தரேன். உங்களுக்கு நன்மையானதை எழுதி கொடுக்குறேன். வேணான்னா விட்டுருங்க, வேணும்னா ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துடைய உபதேசம் என்ன? எல்லாரும் நல்லா இருக்கணும்யா, எல்லாரும் நல்லா இருக்கணும். பைபிள்ல போட்டிருக்கு. தப்பா புரியக்கூடாது. அவரை குறை சொல்றாரு, இவரை குறை சொல்றாருலாம் பேசக்கூடாதாமா. தெளிவா இருக்கணும், ஞானமா இருக்கணும், புத்தியா இருக்கணுமா. தவறுன்னா விளையிடணும்.
நான் தான் பலமுறை பேசியிருக்கேன் இல்லையா, நோ என்ட்ரினா போக கூடாதுயா. இன்னொரு நோ என்ட்ரி போட்டிருக்கு, அதையும் தாண்டி போனாக்கா 3 நோ என்ட்ரியை தாண்டி போனா என்ன கிடைக்கும்? ஒரு ஐயா விசில் ஊதுவாரு. வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி, பைபிள். தவறான பாதையில போகாதீங்க, யாரா இருந்தாலும் தானே. பைபிள் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? நல்ல பாதையில போ, நானே வழி சத்தியம் ஜீவன் அப்படின்னாரு ஏசுனாரு. பைபிள் வாங்கி படி. ஜென்ரலா சொல்றேன், யாருக்கும் போய் சூரிட்டி கையெழுத்து போட்டு மாட்டிக்காத. மகா கோபக்காரன் போய் எங்கனையாச்சும் ஒருத்தன் அடிச்சானா ஒன்னையும் சேர்த்து எழுதி கையெழுத்து கொண்டு போய் போயிடுறாங்க. இதுதான் பைபிள்ல போட்டிருக்கு. இயேசுவை ஆண்டவரா ரட்சகரா ஏற்றுக்கொண்டு இயேசுவின் கற்பனையின்படி நடக்கிறவங்க இந்த பூமியில நல்லா இருக்கணும். நல்லா சாப்பிடு, நல்லா உடுத்து, மனைவி பிள்ளைகளோட நல்ல ஜாலியா சந்தோஷமா வாழு, உன்னால ஏன்ற மட்டும் அடுத்தவனுக்கு நன்மை செய்ய. அதான் என் பைபிள். ஏசுனார் என்ன சொன்னாரு? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களிலே சேர்த்து வைக்கிறதும் இல்லை, என்றாலும் உங்கள் பரமபிதா அவைகளையும் பிழைப்பூட்டுகிறார். காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை, என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாயிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் அமிதமாய் உடுத்தி வைத்தால் உங்களுக்கு உடுத்தி வைப்பது நிச்சயம். அவ்வளவு எத்தனை நிச்சயம்! பைபிள் எழுதப்பட்ட வார்த்தையை விசுவாசி அதன்படி செய்யா. 5 மணிக்கு காக்கா கா கா மைனா கத்துது. காலையில் நான் தான் பலமுறை பிரசங்கம் பண்ணியிருக்கேன்ல, கேட்க மனதில்லைன்னா நான் என்ன பண்ணேன்? கல்யாணம் வீடு எங்க, பர்த்டே வீடு எங்க அப்படின்னு போய் நல்லா சாப்பிட்டுட்டு வந்துடுது. கவலைப்படுதா? வேலை செய்ய மனதில்லாதவன் சாப்பிடவும் கூடாது. பைபிளியா? யாரா இருக்கட்டும். ஆதாம் வேலை பார்த்தாரு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோபு, எல்லாரும் வேலை பார்த்தான், உழைச்சான், நல்லா சம்பாதிச்சான், நல்லா சாப்பிட்டான், ஏழைக்கு திக்கற்றவனுக்கு கொடுத்தாங்கன்னு பைபிள் இருக்கியா? உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்துரு, அவனுடைய முடிவு சமாதானம் பைபிள் இருக்கு. இருந்தா தானே கொடுப்ப, இல்லாட்டி என்ன பண்ணுவ? நீ உள்ளவனா இருக்கணும். இந்த பூமியும் அது நிறைவும், உலகமும் அதுள்ள குடிகளும் கர்த்தருடையது. சங்கீதம் 24. அதை வாய் திறந்து பேசுறீங்களா? தோல்வியை பார்த்தா பொழுதுனைக்கு தோல்வியை பேசாதீங்க. ஏன் பேசுற? தோல்வியை பொழுதுனைக்கு பேச சொல்லி பைபிள் இருக்கா? பூமியும் அது நிறைவும், உலகமும் அதுள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவ்வளோ பெரிய சர்வ வல்லமுள்ள தேவன் தான் உண்டாக்குனவர், ஓனர், கண்ட்ரோலர். தெரியுமா? உங்க தேவைக்கு கொஞ்சம் நிறைய இருக்கா? ஏழைக்கு திக்கற்றவனுக்கு கொடுவோன்ட்டு உங்ககிட்டயே இல்லைன்னா எப்படி அடுத்தவனுக்கு கொடுப்ப? இயேசுவை பின்பற்றுகிறவன் தரித்திரனா இருக்கணும்னு பைபிள் இருக்கா? ஏன் சொல்றீங்க? நீங்க வச்சிருக்க பைபிள், நான் வச்சிருக்க பைபிள் என்ன எழுதி இருக்குது? நீங்க தான் சொல்றீங்க பூமி அது நிறைவும், உலகம் அதுல குடிகளும் கர்த்தருடையது. நாமெல்லாம் தேவனுடைய பிள்ளைங்க. இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம், சீஷர்களாக இருக்கிறோம். உள்ள ஆகாரம், உடுக்க உடை, இதுக்கெல்லாம் கவலைப்படணுமா? பைபிளியா சொல்லுது, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை ஆளுமையா, உங்க மனசை, உங்க இருதயத்தை எல்லாத்தையும் ஆட்சி பண்ணும். பைபிளியா? பைபிள்ல பிரசங்கம் பண்றீங்களா? அர்த்தம் இருக்கா? சுயநலவாதியா இருக்காதீங்க. தான் நல்லா வாழணும், மற்றவன் வாழ்றதுக்கு சொல்லிக் கொடுங்கய்யா. பைபிள் என்ன போட்டிருக்கு? என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். தேவைகள் அத்தனையும் சந்திக்கப்படணும் இல்லையா? சந்திக்கப்படும்ல. எதை விசுவாசிக்கிறோம்? இயேசுக்கு தேவனுடைய எழுதப்பட்ட வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களா? நானும் விசுவாசிக்கிறேன், நீங்களும் விசுவாசிக்கணும்.
பைபிளில் போட்டிருக்கியா வேலை செய்ய மனதில்லாதவன் சாப்பிடவும் கூடாது. 2 தெசலோனிக்கர் 3:10 ஏதாச்சும் ஒரு வேலையை செய்ய கற்றுக்கோ, படி, எழுது. 2 வருஷம் 3 வருஷத்துல நல்ல அந்தஸ்து வந்துருக்கலாம். 10 பேருக்கு வேலை கொடுக்கலாம். சொல்லித்து எத்தனை பேரையா சொல்லி தர்றீங்க? தசோமா கொடு. அப்புறம் புதிய ஏற்பாட்டில் தசோமா இல்லை. யாரையா சொன்னது? பைபிள் படிக்கிறீங்களா? சரியா பைபிள் படிக்கிறீங்களா? எப்போ பாரு பணத்தை கொடு. அவன் வேலை பார்த்து சம்பாதிச்சா தானே பணம் கொடுப்பேன். அவனை படிப்புக்கும் வேலைக்கு எத்தனை பேர் சொல்லி தர்றீங்க? நல்லா படிடா, நல்லா வேலையை கற்றுக்கூடா, நல்லா படிடா, வேலையை கற்றுக்கூடா, நல்ல பொசிஷனில் வாடா. படிப்பு மிக முக்கியமானதுடா. இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரை ரட்சகராக ஏற்றுக்கொண்டா படிப்பு மிக முக்கியம். 4 பாஷை கற்றுக்கூடா. யார் சொல்லித்தரா? சிலர் தான் சொல்லித்தர்றாங்க. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. பைபிளியா நான் சொல்றது? ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் சகலத்தையும் ஆளுகிறீர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமை உண்டு. எவனையும் மேன்மைப்படுத்தவும் கனப்படுத்தும் உம்முடைய கரத்தினால் ஆகும். 1 நாளாகவும் 29 11-12 இருக்கியா? எல்லாருக்கும் தலைவராய் வீற்றிருக்கிறீர்னு பைபிள் ஒரு வசனம் இருக்குல்ல. இந்த பூமிக்கு ஓனரே அவர் தானையா, சர்வ வல்லமுள்ள தேவன் தானையா. இயேசுனார் என்ன சொன்னாரு? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரம், வேலைக்காரன் ஆகாரத்துக்கு பாத்திரம் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்துல இருக்குல்லையா? இருக்குல்ல. வேலையும் பார்க்கலாம்ல, தேவைகள் சந்திக்க முடியல. பைபிள் யார் எத்தனை பேரையா சொல்லி தர்றாங்க? ஐஸ்வர்யம் சரியில்லை, ஐஸ்வர்யம் யார் சொன்னது? ஒரு ஆள் பேச முடியுமா? ஒரு ஆள் என்கிட்ட பேச முடியுமா? ஐஸ்வர்யம் வேண்டான்னு பைபிள் எங்க இருக்குது? உங்ககிட்ட என்கிட்ட இருந்தா தானே அடுத்தவனுக்கு, திக்கத்தவனுக்கு, விதவைக்கு, அனாதைக்கும் கொடுக்க முடியும். என் பாத்திரம் நிரம்ப வழிதுன்னா அர்த்தம் என்ன? வாரி அரைத்து விருத்தி அடைவாரம் உண்டு, அதிக பிசினத்தினம் பண்ணி வறுமை அடைவாரம் உண்டு. எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். பைபிளியா? வீடும் ஆசையும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். கேக்குதா? புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும். பைபிள் தப்பா சொல்லி கொடுத்தா அந்த ஆளை பின்பற்றாதியா. வழிகாட்டிய நம்பாதே. மீகா 7:5 வசனம் இருக்கியா? வழிகாட்டிய நம்பாத. தப்பா சொல்லி கொடுக்கிறோம் பின்னாடி போகாத. யாரா இருக்கட்டும், அரசியல்வாதியோ ஆவிக்குரியவாதியோ, தப்பா சொல்லி கொடு ஆள் பின்னாடி போகாத. மனுஷனை பின்பற்றாத. மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்ணியை வருவிக்கும். பைபிள் இருக்கு. பைபிள் இருக்கியா? இனி ஆலோசனை கேளாத கிழவனும் மூடனும் ஆகிய ராஜாவை பார்க்கலும் ஏழையும் ஞானியுமான இளைஞனே வாசி. பைபிள் வேதம் என்ன சொல்லுது? வேதமே வெளிச்சம், போத சித்தியே ஜீவ வெளி. யார் என்ன சொன்ன? என்னையா உனக்கு எங்க போச்சு? தப்பா சொல்லி கொடுக்குற அந்த ஆளு சௌரியமா இருக்கான். ஐஸ்வர்யம் வேணான்னு சொல்றாளு ஐஸ்வர்யமானா இருக்கான். உங்களை தரித்திரனா வச்சிருக்கான். பைபிள் எப்படி இருக்கா? பைபிள்ல போல் பைபிள் எடுத்து பார். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு 2 எடுத்து பார். எங்கேயாச்சும் ஐஸ்வர்யம் வேண்டான்னு போட்டிருக்கா? சுகம், பலம், அழகு, அறிவு, ஆரோக்கியம், படிப்பு எல்லாத்துக்கும் அவர் தான்யா. இயேசுவே ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானவர். பைபிள் அவருக்கு விரோதமான ஞானமும் இல்லை, புத்தியும் இல்லை, ஆலோசனையும் இல்லை. பைபிளை படியா. ஏதாவது படிக்க வேண்டிய அளவுக்கு பாடம் படி. ஏதாவது ஒரு தொழில கத்துக்கோ, மேல வந்துடலாம். அப்புறம் 4 வருஷம் 5 வருஷத்துல 10 பேருக்கு வேலை கொடுக்கலாமையா? இயேசுவே எனக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார்னு வசனம் இருக்குல்ல. வாய்நாள் என்னத்துக்கு பேசுற? பொழுது நீங்க தோல்வியை நஷ்டத்தையும் ஏன் பேசுற? துரோகிக்கும் நன்றி அறியாதவனுக்கும் ஒரு நன்மை செய்கிறார்னு வசனம் இருக்குல்ல. உனக்கு தரமாட்டாரா? எனக்கு தரமாட்டாரா? துரோகி தீயோர் மேலும் நல்லோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவன் மேலும் அநீதி உள்ளவன் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறாரே. உங்களுக்கு தரமாட்டாரா? எனக்கு தரமாட்டாரா?
சொந்த குமார் என்று பாராமல் அவரவே கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் கூடாது இருக்கிறது எப்படி? பைபிள். என்ன உண்ண உணவு உடுக்க உடை இருக்கணும், ஒரு மனைவி 4-5 பிள்ளைங்க, போதும் என்ற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அதுக்கு அர்த்தம் என்னையா? ஒரு பிளேட் பிரியாணி சாப்பிட்டுட்டா போதும், இன்னொரு பிளேட் பிரியாணி வேண்டாங்களா? 4 பிள்ளை காலேஜுக்கு போகுது, 4 கார் வேண்டாமா? என்னையா பேசுறீங்க? ஒன்று காமன் சென்ஸும் நல்லா இருக்கணும், ஸ்பிரிச்சுவல் சென்ஸும் நல்லா இருக்கணும். 2 கட்ட குழப்பம் என்ன இருக்கு? யாரோ சொல்றாராம், எவர் என்ன சொல்றாரு? உனக்கு எங்க வச்சு சொல்லி கொடுக்குறாள் ஐஸ்வர்யம் வேணான்றாள், ஐஸ்வர்யவானா இருக்காயா? நீ கேட்கிறாள் பரதேசியா, தரித்திரம். பரதேசின்னு அர்த்தம் தெரியுமா? பரதேசிக்கு 2 அர்த்தம். ஊர் விட்டு ஊர் வர்றவன் பரதேசி. ஆபிரகாம் பரதேசி, ஊர் விட்டு ஊர் வந்தார். பிச்சை எடுக்கிறவன் ஒரு பரதேசி. உன்னை வாழாக்காமல் தலையாக்கவேன்னு சொன்னார்ல, என்ன நீ கீழாகாமல் மேலாக பாட்டு மட்டும் படித்தா போதுமா? போதுமாயா? சமத்து இருக்கா இல்லையா? ஆதாமுக்கு சமத்து, ஆபிரகாமுக்கு சமத்து, ஈசாக்கு சமத்து, யாக்கோபு சமத்து, யோசேப்பு சமத்து, தானியேலு சமத்து, யோபு சமத்து. இப்போ உமக்கு எனக்கு மட்டும் இல்லையா? ஒரு காரியத்தை செவ்வையா செய்ய ஞானமே பிரதானம். பைபிள். இயேசுவே எனக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். பைபிள். எத்தனை வசனம் சொல்லணுமையா? உணவுக்கும் உடைக்கும் நீ பைபிள் இருக்கு. நீதிமான் அயலான பார்க்கலும் மேன்மை உள்ளவன். துன்மார்க்கனுக்கு முன்னாக நீதிமான் தள்ளாடுவது கலங்கின கிணற்றுக்கும் கெட்டுப்போன சுனைக்கும் ஒப்பா இருக்குன்றிருக்கு நீதிமொழி இல்லை. நீதிமான் விரும்புகிறவனுக்கு கொடுக்கப்படும் இருக்கியா? தரித்திரம்ன்றது ஏன் வருது? சோம்பேறிக்கு தான் தரித்திரம் வரும். விசுவாசத்துல உழைப்புல சோம்பேறியா இருந்தா வறுமையா? சுறுசுறுப்புள்ள கை செல்வத்தை உண்டாக்கும். பைபிள். சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான். பைபிள். ஏதாச்சும் ஒரு ஊழியக்காரர் ஐஸ்வர்யத்தை பத்தி பேசிட்டு அது சரியில்லை, அது சரியில்லை. என்ன சரியில்லை? பைபிள் என்ன சொல்லுது? ஒரு ஆளை குற்றப்படுத்தணும்னே திட்டுறீங்க. ஏன் அப்படி திட்டுற? யார் என்ன சொன்னாங்க? அவர் சொன்னார், இவர் சொன்னார் என்று அல்ல. எவர் சொன்னாலும் ஏன் எப்படி என்று கேட்டு உன் பகுத்தறிவால் ஆராய்ந்து பின்பு முடிவுக்கு வாண்டிருக்கியா? உன் ஆவியம். கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான், ஆத்மா அறிவில்லாது இருப்பது நல்லதல்ல. கால் துரிதமானவன் தப்பி நடக்கிறான். பைபிள் இருக்கு. பைபிளியா? தன் மதியேட்டில் தெரியும் மதியனனுக்கு எதிர்ப்படுவதை காட்டிலும் குட்டிகளை பறிகொடுத்த கரடிக்கு முன் எதிர்ப்படுவது வாசி. ஞானத்தை கொள்ளும்படி மூடன் கையிலே ரொக்கம் எண்ணத்திற்கு, அதன் மேல் அவனுக்கு மனம் இல்லையே. பைபிள். எத்தனை வசனம் சொல்லணும்? உங்க காக்காயும் குருவியும் மாறான்னு ஏசுனாரே சொன்னாரு. ஆகாயத்துள்ள நாரை முதலாய் தன் வேலையை அறியும், கொக்கும் தகவலான் புரியும், காட்டுப்புறாவும் தாங்கள் வரத்தக்க காலத்தை அறியும். எரேமியால வசனம் இருக்கு. புரியுதா? சில காரியம் தனியாகத்தான் சொல்லிக் கொடுக்க முடியும். பப்ளிக் யூடியூப்ல எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க முடியாது. சில காரியம் தனியாகத்தான் சொல்லிக் கொடுக்கணும். ஒரு பொண்ணு வேணும்னா 6 மாதம் 1 வருஷமா ஷோ பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆண்டவரே பொண்ணு தான், பொண்ணா இல்லை. மாப்பிள்ளை வேணும்னா ஆண்டவரே மாப்பிள்ளை வேணும், மாப்பிள்ளை. அப்படியா இருக்கு போட்டு பைபிள்ல? அப்படியா இருக்கு? கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். நீதிமானுடைய வாஞ்சை எல்லாம் நியாயமானவைகள். நீ எதை பார்த்து முடிவெடுக்கிற? வாலிபனே, வாலிப சகோதரியே, எதை பார்த்து முடிவெடுக்கிறீங்க? கழுத்தில் எடுக்கிற செயினவே பார்த்துக்கிட்டு இருக்கலாமா? ஐஸ்வர்யமும் கனமும் அவரால் வருதியா? உழைச்சா நிறைய பூமி, அதன் நிறைவும் உலகமும் அதில் குடியெல்லாம் அவருடையது. தேவைகளை கொடுப்பார்ல. நீ தானே பாட்டு பிடிக்கிற, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினுடைய என் குறைவெல்லாம் நிறைவாக்க. எங்க நிறைவாக்குவார்? பரலோகத்திலையா? அப்படியா? தமிழ் பைபிளை நல்லா படிச்சு பாரு, இங்கிலீஷை நல்லா படிச்சு பாரியா. பூமியில வாழ்ற வரைக்கும் வாழணுமா இல்லையா? இளவயதன் மனைவியோடு மகிழ்ந்துரு. பைபிள். கோளாறு பேசாதியா, கோளாறு. கல்யாணம் முடிச்சு 2 வருஷம் கழிச்சா கோளாறு பேசுற?
தெளிவில்லாத வார்த்தைகளை பேசாதையா. இந்நாட்களை பார்க்கலும் முன்னாட்கள் நல்லவைகள் என்று சொல்லாதே. அதை குறித்து கேட்பது ஞானம் அல்ல. 2 மடங்கு உப்பு போட்டாலும் மனைவிதான், உப்பே இல்லாம குழம்பு வச்சாலும் மனைவிதான். 10 தடவை சொல்லி குடியா. பிள்ளைகள் கர்த்தர் கொடுத்த சொத்துன்னு போட்டிருக்கியா. உன் பிள்ளைகள் சித்திரந்தித்த மூளைக்கல்லை போல் இருப்பார்கள். ஆசீர்வாதம் பூமியில இருக்குல்ல, பூமி உடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறதுன்னு வசனம் இருக்கியா. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலத்தில் என் உள்ளந்தரியங்கள் என்னை உணர்த்தும். பைபிள் இருக்கு, பைபிள் இருக்குல்ல. ஐடியா கிடைக்கலையா? என்ன விஷயம் இருந்தாலும் ஐடியா கொடுப்பாரு இல்லையா? தாவீதுக்கு ஐடியா கொடுத்தாருல, உங்களுக்கு கொடுக்கலையா? நீதிமானுக்கு மெஞ்ஞானம் இருக்குதா? பைபிள் இருக்கு. பேசுறதெல்லாம் தோல்வி, பேசுறதெல்லாம் நட்டம், பிறப்படி ஆசீர்வாதம் வரும். வீரனக வாயில வார்த்தையில வீரம் இல்லையே. நீதிமொழியில வசனம் இருக்கியா, நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறான். கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தா நமக்கு விரோதியா இருப்போம் யார்? எல்லாரும் நண்பர் தான்யா. யாரா இருந்தாலும் நண்பர் தான். அக்கிரமம் செஞ்சா கூட நண்பன் தான் அவன். துன்மார்க்கன் சாவது எவ்வளவு வேணும் விருப்பமோ அவன் மனம் திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சாகிறவனுடைய சாவை நான் விரும்பவில்லைன்னு வசனம் இருக்கியா. நீதிமான் நீதியை விட்டு விலகினான் அவனை எச்சரி. பைபிளியா? உன்னை எதுக்கு நான் திட்டுறேன்? மனம் திரும்புன்னு சொல்றேன். எபேசு, சிபர்னா, பெருகமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கா 7 சபையில 4 சபை நான் நினைக்கிறேன் மனம் திரும்புன்னு போட்டு. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் வசனத்துக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே திறந்த வாசலை உனக்கு முன்னாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். வெளிப்படுத்தல விசேஷம் 3:8. நல்ல வேலை செய்யுங்க, புத்தியா வேலை செய்யுங்க, ஞானமா வேலை செய்யுங்க. 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் வேலை பார்த்துட்டா அப்புறம் 10 பேருக்கு வேலை கொடுக்கலாம். நம்ம சமத்து தானியேல் 10 மடங்கு சமத்தன். நீ எப்படி இருக்க, நான் எப்படி இருக்கேன்? தானியேல் 10 மடங்கு சமத்தன். அல்லேலூயா. ரைட்டு. நீர் எவ்வளவு சமத்து, நான் என்ன சமத்து? உன் வேலையில் தன் வேலையில் ஜாக்கிரதையா இருப்பவன் நீசருக்கு முன்னாலே நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்னால் நிற்பான். உங்களையே தூக்கி சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாதவன் சபையை எப்படியா நடத்துவான்? வேத வசனத்தின் மேல விசுவாசம் இருங்க. இது வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான். பைபிள் திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறவர்களாகவும் இருங்கள். பைபிளியா? சத்திய வேதம் இதுக்கு பேரு. கர்த்தருடைய வார்த்தை. கூட குறைய பேசாதீங்க. யாரா இருந்தாலும் சரி உலகத்துல யாரா இருந்தாலும் சரி பைபிளை படிச்சா உங்களுக்கு ஞானம், அறிவு, புத்தி, சமத்தெல்லாம் வரும். வேண்டாம்னா விட்டுருங்க. பைபிளுக்கு அத்தாரிட்டி யார்? இயேசுனார் தான்யா. பைபிளுக்கு அத்தாரிட்டி சர்வ வல்லம் உள்ள தேவனும் அவருடைய குமாரனா இயேசு பரிசுத்த ஆவியானவர் தான். நான் ஒரு போஸ்ட்மேன் மாதிரி ஒரு நல்ல தபாலை கொண்டாந்து கொடுக்குறேன். கவலைப்படாத, இயேசு சிலுவையில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு வந்தார், உனக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறார். உன் தேவை அவர் சொன்னபடி நீ நல்லா இருப்ப. இயேசுனாரு சிலுவையில் மரித்ததை யார் பார்த்தது? நானா பார்த்தனா? மகாத்மா காந்தியை கோட்ஸை சுட்டு கொண்டான்னு போட்டிருக்கல புஸ்தகத்தில். இந்த பக்கத்தில் நின்று பார்த்தோமா? மகாத்மா காந்தி தேசப்பிதான்னு போட்டிருக்கல, நாங்களாம் பார்த்தோமா? அவர் கூட நாங்கள் சுதந்திரத்துக்கு போறான்னா புஸ்தகம் சொல்லுதியா? எழுதப்பட்ட வார்த்தை வெள்ளத்தாள் கருப்பெழுத்து. எழுதப்பட்ட வார்த்தையை விசுவாசிக்கிறோம். பைபிள் அதேதான், வெள்ளத்தாள் கருப்பெழுத்து. இயேசு நமக்காக சிலுவையிலே மரித்தார், நம்முடைய பாவங்களுக்காக. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணி ஆக்கினே அவர் மேல வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பாவத்தையும் மன்னித்தாரு, வியாதியும் போக்குவாரு.
சுகம், பலம், அழகு, அறிவு, ஆரோக்கியம், சம்பாத்தியம் எல்லாம் கொடுப்பாரியா. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில், ஏர் கண்டிஷன் என்னென்ன வேணும் எல்லா ஞானமும் அவற்றுவது. சகல ஞானத்துக்கும் ஊற்று அவர் தான்யா. சொந்த புத்தியில் இல்லை, சுய புத்தியை சாராதே பைபிள்ல போட்டிருக்கு. எதை செஞ்சாலும் ஞானமா செய்யணும். ஒரு காரியத்தை செவ்வையா செய்வதற்கு ஞானமே பிரதானம். அறிவு வேற, ஞானம் வேற, தெரியுமா? சுய புத்தி வேற, ஞானம் வேற. கேட்கிற எல்லாருக்கும் சொல்றேன், ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருது. உங்ககிட்ட இருந்தா தானே, என்கிட்ட இருந்தா தானே யாருக்காச்சும் கொடுப்பேன். ஒரு சாப்பாடு வாங்கி கொடுப்பேன், ஒரு சட்டை வாங்கி கொடுப்பேன், 10 வடை வாங்கி கொடுப்பேன், 10 டீ வாங்கி கொடுப்பேன். ஏன்டே இல்லைன்னா இயேசுவை பின்பற்றுகிறான் தரித்திரனா இருக்கணும்னு பைபிள் எங்கேயா இருக்கு? பைபிள் எங்க இருக்கு? பைபிள், ஹோல் பைபிள் இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசத்துல எங்கேயாச்சும் இருக்கா? ஊழியத்துக்கு போனவங்களை இயேசுனார் கேட்டாரியா, உங்களுக்கு ஏதாவது குறைவு இருந்துச்சான்னு கேட்டார். ஒரு குறைவு இல்லைன்ட்டார். எல்லாம் நிறைவா இருந்தா தானே அடுத்த ஆள் கொடுக்க முடியும். நன்மை செய்ய அறிந்தவனா இருந்தும் செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருந்தா தானே செய்வ. நீங்க இயேசுவை ஆண்டவரா ரட்சகரா பின்பற்றினா இயேசுவை குறித்து சொல்லுவீங்க. ஒரு சட்டை வாங்கி கொடுப்பீங்க, ஒரு சாப்பாடு வாங்கி கொடுப்பீங்க, திக்கத்தவனுக்கும் உதவிக்கும் கொடுப்பீங்க. ஓண்டே இல்லைன்னு எப்படி கொடுப்பேன்? எப்போ பாரு அல்லேலியா, எப்போ பாரு சோத்திரம், எப்போ பாரு ஜபம் ஜபம் ஜபம். செபத்தை நடத்துறவன் கோடிக்கணக்கில் பணத்தை வச்சிருக்கான் புண்ணியவாள. உனக்கு ஏதாச்சும் விவரம் சொல்லி கொடுத்தாரா? சொல்லி கொடுத்தாரா? நல்லா இருங்க, எல்லாரும் நல்லா இருங்க, எல்லாரும் நல்லா இருங்க. உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? இயேசுனார் பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லி கொடுத்தாரு? திக்கற்றவளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கணும்னு போட்டிருக்கியா? தசோபாகம், சமத்துவம், உத்தமம், எத்தனையோ லெவல் இருக்கு தெரியுமா? விதவையின் இருதயத்தை கம்பீரிக்க பண்ணினேன் பைபிள். தாய் தோப்பன் இல்லாத பிள்ளைகள் என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டேனோ. பெரிய கோடீஸ்வரையா யோபு. கிழக்குத்தி புத்திரர்களே பெரிய ஆளுவன் தெரியுமா? சாத்தான் சொல்றான் என் பைபிள்ல, நீ அவனுக்கு அவனை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கீங்கல்ல அப்படிங்கிறான். வேலை அடைச்சு வச்சிருக்கீங்க, உள்ள நுழைய முடியலங்கிறான். உறுதி வேணாமா? எனக்கெல்லாம் தலை நிறைய அறிவு, கை நிறைய தொழில் இருக்கியா? இல்லைன்னு சொல்ல முடியுமா யாராவது என்கிட்ட? இல்ல முடியுமா? என்ன யாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும்னா எனக்கு தெரிஞ்சா தானே நான் சொல்லிக் கொடுப்பேன். எனக்கே தெரியாட்டி எப்படி சொல்லிக் கொடுக்கறது? இருக்கிறதுல கொஞ்சம் பிச்சை கொடுன்னு ஏசுனார் சொன்னாரியா. ஐஸ்வர்யம் வேண்டான்னு எந்த பைபிள் படிக்கிறவங்க இயேசுவை ஆண்டவராக ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசுவின் கட்டளையின்படி நடக்கிற யாரும் சொல்லாதீங்க. எவனையும் பலப்படுத்த அவருடைய கரத்தினால் ஆகும் பைபிள் இருக்கும். பைபிள் இருக்கியா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவன் புதுபல நடந்து கழுகளை போல செட்டையில் அடித்து எழும்புவார்கள், ஓடினாலும் இளைப்படையார் நடந்தாலும் சொல்லுவோம். நல்ல பாசிட்டிவா பேச தெரியுதா? 120 வயசுல மோசே மலை மேல நடந்தாயா அந்த ஐயா மோசே, தேவனுடைய மனுஷன். அந்த இடத்தை நான் நேரா போய் பார்த்தேன். இஸ்ரவேலை சுத்தி பார்க்கும்போது சீனாய் மலையை சுத்தி பார்த்தேன். எவ்வளவு பயங்கரமான ஒரு காட்சி தெரியுமா? அந்த வயசுலயும் ஆரோக்கியத்தை பேசியா? ஆரோக்கியத்தை கேடு எதுக்கு வருது? நான் தான் சொல்றேன்ல பலமுறை, உங்களே நீங்க கெடுத்துக்கிட்டா யாரும் உதவ மாட்டான். அதை எழுதி வச்சுக்கோமா. சாராய கடையில் சாயந்தரம் லெட்டரை போட்டாங்க, சம்பளத்தை வாங்கிட்டு நேராக கடைக்கு சாராய கடைக்கு வாங்க லெட்டர் போட்டாங்களா? தேவையா? அரசாங்கம் சாராய கடை வச்சிருக்கிறது தப்பு, நான் ஒத்துக்கிறேன். அதே நேரம் கடையில் என்ன விற்குது? டெட்டால் விற்குது, என்னென்னமோ விற்குது, பூச்சி மருந்து விற்குது. அதெல்லாம் வாங்குறீங்களா? காசை கொண்டு போய் சாராய கடையில் குடிச்சிட்டு அரசாங்கத்தை வைக்கிறது, மனைவியை வைக்கிறது, அடுத்தவனை வைக்கிறது ஏன் தேவையா? தனக்குத்தானே விரோதமாக இருக்கிற எந்த வீடு எந்த ராஜ்யம் நிலப்படாதியா? பைபிள் இருக்கு, ஏசுனாரே சொல்லியிருக்காரு.
உங்களை நீங்களே கெடுத்துக்கிட்டா யார் உதவுவா? பைபிள் போட்டிருக்கியா? யாருக்கு வேதனை, யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள், யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள். மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. மதுபானம் பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும், முடிவிலே பாம்பை போல் கடிக்கும், விரியனை போல் தீண்டும். பைபிள் நானா எழுதி வச்சிருக்கேன், எங்க தாத்தா எழுதி வச்சிருக்காரு. இன்னைக்கு பாரு எத்தனை பேர் படாத பாடுபடுறேன். சும்மா அரசாங்கத்தவே வைரியா. நான் தான் சொல்றேன்ல, ஆன்மீகம் நாங்க சொல்றோம் கிறிஸ்தவங்க சாராயம் விற்கிறது தப்பு தான், ரைட்டு. அதே மாதிரி டெட்டால் விற்கிறான், பினாயில் விற்கிறான், வாங்கி சாப்பிடுவியா? உங்களே நீ கெடுத்துக்கிட்டா. சாராயம் விற்கிறது தப்பு. இன்னைக்கு பத்திரிகைலாம் வருது, சாராய கடை மூணா கலப்புள்ள சாராயம் வேற, தவறான சாராயத்தை தயார் பண்ணி வித்து எத்தனை பேர் செத்து போயிட்டான். அப்புறம் தத்துவம் பேசலாம், நாட்டில் அப்படி, நாட்டில் எப்படி, அவர் இப்படி, இவர் இப்படி. பேச்சு என்ன பண்ண? போனவன் தான். ஒருவன் மரித்தா சட்டம் பேசுறான் ஆளாளுக்கு. நான் ஆட்சிக்கு வந்தா அதை செய்வேன், இதை செய்வேன். என்ன அது? மனுஷன் நல்லா இருக்கிறதுக்கு சொல்லி தர வேண்டாமா? ஒரு எந்த பாதையில போறோம் நம்ம? அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, யாருதான் சரி? நம்மளை நாமே கெடுத்து கொண்டால் யார் உதவுவா? தாய் சேய் பெண்டீர் எல்லாம் இரவல். ஞாபகம் வச்சுக்கமா. காயமே இது பொய்யடா, ஆவியடத்த பையடா, மாயனார் குயவன் செய்த மண்பாண்டம் ஓடடா, உப்பு மண்ணும் உளுத்ததோடு வெளுத்த நரம்பு இழுத்து கட்டின கூடடா, கூட விட்டு ஆவி போனால் செஞ்ச அக்கிரமம் செஞ்ச நன்மை தான் கூட வரும், வேற ஒன்றும் வராது. நம்மளை நாமளே கெடுத்துக்கிட்ட யார் உதவுவா? யோபு 12:10 ஒரு வசனம் இருக்கியா? சகல மனுஷனுடைய சுவாசத்தையும் கையிலே பிடித்து இருக்கிறவர். தானியேல் 5:23 இந்த வசனம் இருக்கியா? உம்முடைய சுவாசத்தை கையிலே பிடித்து இருக்கிறவர்னு வசனம் இருக்கு. நம்மளை நாமளே கெடுத்துக்கிட்ட யார் உதவ? பக்தி என்ன? பக்தி என்றோம். பக்தி என்பதை நம்ம கெடுக்கலாமா? யாரா இருக்கட்டும், எந்த விஷயத்திலையும் தன்னை கெடுத்து கொண்டால், ஒரு ஆவி இருக்கு, ஒரு ஆத்மா இருக்கு, ஒரு சரீரத்து தனக்கே தீமை செஞ்சு கொண்டா யார் உதவா? யார் உதவ மாட்டாங்க. நல்லா ஒழுங்க, படிக்க வேண்டிய அளவுக்கு படிங்க, நல்ல ஒரு தொழிலை கத்துக்குங்க, தேவையான அளவுக்கு சம்பாதிங்க, அதிகமாகவும் சம்பாதிக்கலாம். ரொம்ப திறமை சமத்திறமை இருந்துச்சுன்னா ஒரு ஃபேக்டரி போட்டு 50 பேருக்கு வேலை கொடுக்கலாம், அநேக மக்களுக்கு உதவி செய்யலாம். பேசினார், அப்படிதான் சொன்னார். 2 நாயை வச்சுக்கிட்டு ஒரு குதிரையை வச்சுக்கிட்டு அமெரிக்கால 1000 ஆட்டை பத்திரையா. குதிரையில் ஏறி உட்காந்து 2 நாயை சத்தம் போடுது, அப்படியே அடை கொண்டாந்துறேன். வேலை செய்யறாயா. எந்த நாட்டு எடுத்துக்க எல்லாரும் வேலை செய்யறாங்க. மனுஷன் வேலையை செய்ய ஏரோப்ளைன் வருமா, கார் வருமா, லாரி வருமா, பஸ் வருமா, ஹெலிகாப்டர் வருமா, மோட்டர் சைக்கிள் வருமா? ஒன்றும் வராது. மனுஷன் செய்ய 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 அவனுக்கு வேண்டிய ஞானம், அறிவு, புத்தி எல்லாம் கொடுக்குறாரு. எல்லாம் இந்த பூமியில தான் இருக்குது. அதனால என்னுடைய செய்தியை கேட்கிற எல்லாருக்கும் சொல்ல, யாரையும் நான் வையலை, யாரையும் திட்டலை, எனக்கு தேவையில்லை. உங்களுக்கு எல்லாருமே கொடுத்து உதவ முடியாது. இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்தை ஃபாலோ பண்ணுங்க. உன் பொருளாலும் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியம் பூர்ணமாய் நிரம்பும். உன் திராட்சரசம் உன் ஆலையில் திராட்சரசம் புரண்டோடும். வேலை பார்த்து சம்பாதிச்சா தானே ஏழைக்கு திக்கற்றவனுக்கு காணிக்கையும் கொடுக்க முடியும். காணிக்க வாங்குற எத்தனை பேர் சொல்லி தர்றாங்க? சொல்லு, எத்தனை பேர் சொல்லி தர்றாங்க? நல்லா படிடா, நல்லா சம்பாரிடா, ஐஸ்வர்ய வேணா தரித்திரனா இருக்கணுமா? அவசியமா? ஏசுனாரே சொன்னார், ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்க.
தானா வீடு கட்டுது. தூக்குனாங்குருவி வீடு கட்ட பார்த்துருக்கீங்களா? கொஞ்சம் சிந்திக்கணுமையா. பைபிளில் போட்டிருக்கேன், இனி ஆலோசனையை கேளாத கிழவன மூடனுமாகிய ராஜாவை பார்க்கணும் ஏழையும் ஞானியுமான இளைஞனை வாசி. நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு. பைபிள் நல்ல படிங்க. பொண்ணு கட்டியாச்சா, ஒரு காலம் அவளுக்கு விரோதமாக வாயை திறக்காதீங்க. சொந்த சரீரம். பிள்ளைகளை நேசிங்க, மனைவி நேசிங்க. இளம் வயதன் மனைவியோட மகிழ்ந்திரு. பைபிள். பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். பைபிள். கோதுமை மணியானது அம்பாரத்திலே சேர்க்கப்படுவது போல முதிர் வயதில் உன் பிதாக்களோடு சேர்க்கப்படுவாய். பைபிள். இடித்த நாட்கள் கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுச நாட்களை பெருக பண்ணும். பைபிள். கர்த்தருக்கு பயப்படுறதுனால தீமையில் விட்டு விலகிற வழிகள் எல்லாம் உண்டு. இயேசுவின் நாமத்தில் கேட்டு எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். எனக்கு யாரும் ஃபோன் பண்ண வேணாம், நான் உங்களுக்கு பதில் சொல்ல வேணாம். வேண்டாத கேள்வியெல்லாம் கேட்கறதுல பெரிய கில்லாடியாக ஒன்றும் இருக்க வேண்டாம். பைபிளை படிங்க. பைபிள் என்ன சொல்லுதோ அதன்படி செய்யுங்க. தேவனுடைய ஆவியானவர் என்ன சொல்றாரோ, ஒரு பாஸ்டர் அடிக்கடி சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு என்ன சொன்னார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். பைபிள். தேவனுடைய ஆவியானவர் சொல்வார், இதை செய்ய, இதை செய்யாதே, இதை வாங்க, இதை வாங்காதே, சோம்பேறியா இருக்காதே, நாட்கள் பொல்லாதான, காலத்தை பிரயோஜனம் பண்ணிக்கொள்ளு, சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு, உதறுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும். அவாண்ட வேணும்னே அநியாயமா ஒருத்தனை திட்டுறது வையறது கூடாது. யாரையும் திட்டாதீங்க, யாரையும் வையாதீங்க, எந்த மந்திரியை வையாதீங்க, ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாதே. பைபிள். வேண்டாத வார்த்தை பேசாத. தன் வாசலை உயர்த்தி கட்டுகிறவன் அழிவை நாடுகிறான், செம்மையான மறுமொழி சொல்லுகிறவன் உதறுகளை முத்தமிடுகிறவனுக்கு சமானம். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். பைபிள். மிகுந்த சோம்பலினால் மேல் மச்சு பழுதாகும், மாடி மூளை கெட்டு போகாதபடி பார்த்துக்கோ. யாரா இருந்தாலும் சரி, இடுக்கனானது ஞானியையும் பைத்தியக்காரனாக்கும். பைபிள். சிக்கல் வந்துச்சு, ஒருத்தனும் உதவ மாட்டான். ஆமா, யாரும் உதவ மாட்டான். தாய் சேய் பெண்டீர் எல்லாம் இரவல் தான். யாரோ உதவி செய்வாண்டு பணத்தை அள்ளிட்டு போனா நடக்காது. ஏன் உன் உடம்ப கெடுத்தான் பாரு. தோல்வியை நஷ்டத்தையும் பேசாதீங்க, பாசிட்டிவா பேசுங்க. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் சகலத்தையும் ஆளுகிறீர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமை உண்டு. எவனையும் மேன்மைப்படுத்தும் பலப்படுத்தும் உம்முடைய கரத்தினால் ஆகும். 1 நாளாகம 29 12 பூமி அது நிறைவும் உலகம் அதுல குடியலும் கத்துடையது. ஏன் அதை ரசிச்சு பேச மாட்டேங்கிறீங்க? எப்ப பாரு தரித்திரத்தை பேசிக்கிட்டு இருக்க. வேலை இல்லை, வேலை. யாரையா சொன்னது? யார் சொன்னது? தினந்தோறும் வரக்கூடிய பத்திரிக்கை எடுத்து பாரு, எத்தனை இடத்துல என்னென்ன வேலை போட்டிருக்கேன். நான் சொல்லணுமா ஒண்ணுன்னா? இன்னும் 24 வயசுல ஒன்றும் தெரியாதா? எப்ப ஒன்றும் தெரியாது இல்லையா? நல்ல பொண்ணு வேணும், நல்ல அழகான பொண்ணு வேணும், படித்த பொண்ணு வேணும், சம்பாதிக்கிற பொண்ணு வேணும்னா அந்த பொண்ணு அதே மாதிரி கேட்குறாள்ல, கேட்பாள்ல. சோம்பேறியா இருக்காதியா. வீட்டில் தரித்திரம் தான் வரும். பைபிளில் போட்டிருக்கு, சோம்பேறிக்கு தரித்திரம் வரும். சோம்பேறியுடைய வயலையும் மதியனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன், எல்லாம் முள்ளுக்காடாக இருந்தது. நிலத்தின் முகத்தை காஞ்சறி மூடினது, அதன் கச்சுவர் இடிந்து கிடந்தது. அதை நோக்கி புத்தி அடைஞ்சேன். இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போல வரும். சோம்பேறியே, எறும்பினிடத்துல போய் எறும்புகிட்ட போயா, அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதுக்கு தலைவன் பிரபு அதிகாரி ஒருவனு மேல எப்படி டியூட்டி பார்க்குது?
பைபிளில் போட்டிருக்கியா? தேவனுடைய வார்த்தையில் எழுதப்பட்டதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. மிகுந்த சோம்பலினால் மேல் மச்சு பழுதாகும். மூளைக்கு நல்லா பேச, எழுத, வாசிக்க, அறிவை ஏற்றுங்க. 4 பாஷை கற்றுக்குங்க. இந்தியாவில் இருக்கிறார் தமிழ்நாட்டால் தமிழை கற்றுங்க. 2வது இங்கிலீஷை கற்றுக்கோ. உலக லெவலில் லாங்குவேஜ் இங்கிலீஷு. ஹிந்தி கற்றுக்குங்க. பக்கத்து நாட்டில் கேரளா மலையாளம் கற்றுங்க. தெலுங்கு கற்றுங்க. ஏன் கற்றுக்கிட கூடாது? அந்த நாட்டுக்குள்ளே போகணும்னா 4 வாரத்தை பேசணும்ல. எங்கே பாரு, தமிழ்நாட்டில் எடுத்து பாரு, எங்கே பார்த்தாலும் தமிழ் இங்கிலீஷ் தான் எழுதி போட்டுருக்கு. தெரியணுமா இல்லையா? பாஸ்போர்ட் என்ன, விசா என்ன, இமிகிரேஷன் என்ன, கஸ்டம்ஸ் என்ன, செக்யூரிட்டின்னு என்ன, ஸ்பான்சர் லெட்டர் என்ன தெரியுமா? அதாவது உலகத்தில் இருக்கிற வரைக்கும் 10 விஷயம் தெரிஞ்சுதான் இருக்கணும். பூமி அவருக்கு சொந்தம். நான் நல்லா இருப்பேன், நான் சோமா இருப்பேன், நல்லா உழைப்பேன், நல்லா படிப்பேன், நான் நிறையா வச்சுக்கிறேன், யாருக்கும் ஏழைக்கும் திக்கற்றவனுக்கும் ஊழியத்துக்கும் நான் கொடுப்பேன் அப்படின்ற ஒரு வார்த்தை வாயில வரமான ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் தேங்குகிறாய், தேவனை நோக்கி காத்துரு, என் முகத்துக்கு ரட்சிப்புமானவரை நான் இன்னும் துதிப்பேன். அவர் சுகம், பலம், அழகு, அறிவு, ஞானம் எல்லாம் தர்றாருல. ஆகாயத்து பட்சிகளை தான் நான் கவனித்து பாருன்னாரு. தனியாக பேசுனீங்கன்னா நிறைய சொல்லுவேன். உங்களுக்கு நீங்க தான் ராஜா, உங்களுக்கு நீங்க தான் மந்திரி, உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் ராஜா. குடும்ப வாழ்க்கையை பத்தி நிறைய சொல்லி கொடுப்பேன். கத்துக்கிட்டா ராஜா, கத்துக்கிட்டாட்டி அடுத்தவன்கிட்ட போய் ஏன் கையந்தன? ஏன்? இயேசுவின் நாமத்திலே கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய கிருபை உங்கள் யாவரோடு இருக்கும். தேவைக்கு என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தில் என் குறவெல்லாம் நிறைவாக்காருன்னா நிறைஞ்சு வழியணும். என் பாத்திரம் நிரம்பி வழியுது. ஊழியத்துக்கு கொடுக்கணும், ஊழியக்காரருக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்கணும், ஒரு திக்கட்டவனுக்கு கொடுக்கணும், ஒரு விதவைக்கு கொடுக்கணும். பைபிளில் ஏசுனார் சொல்லியிருக்காரியா? கட்டளைன்னு ஒன்று இருக்கு, சமத்துவம்னு ஒன்று இருக்கு, உத்தமம்னு ஒன்று இருக்கு. தெரியுமா? எத்தனை பேர் சொல்லி தர்றாங்க? ஆராதனை ஆராதனை ஆராதனை. கர்த்தருக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வேண்டாமா? லைஃப் ஸ்டைல் வேண்டாமா? 2 மணி நேரம் ஆராதிச்சா ஆசீர்வாதம் வந்துடும். யாரையா சொன்னது? யார் சொன்னது? பைபிள் இருக்கா? என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் இருக்கு. நன்மை செய்ய அறிந்தவனாயிரும் செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே, அது பாவம். பைபிள் போட்டிருக்கு. தோல்வியை நஷ்டத்தையும் யாரும் பேசாதீங்க, தேவையில்லை. உங்க தோல்வி உங்க நஷ்டம் எங்களுக்கு எதுக்கு? நீங்களே வேணான்னு விட்டுட்டீங்க. பைபிள்ல நிறைய சொல்லுவேன் நான். உலகத்துல யாரா இருந்தாலும் என்கிட்ட பேசலாம். உலகத்துல தோல்வியும் வியாதியும் நஷ்டத்தையும் பேசுனீங்க, நியாயமே கிடையாது. வாழ்க்கையில் நடந்த நஷ்டத்தில் எல்லாம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் பேசவே கூடாது. எத்தனை சொல்லணும் நான்? மேற்குக்கு கிழக்கு எவ்வளவு தூரமா அவ்வளவு தூரமா அவர் நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விலகினார். வாய மூடியா? சீலமாமலை கோபுரம் அடைந்து 18 பேரை கொன்று போட்டது. நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் அப்படியே கெட்டு போவீர்கள். ஏசுனார் சொன்னார். ஏசுனார் வார்த்தைக்கு மேல உலகத்துல கிடையாதுயா, உலகத்துல கிடையாது. ஆல் இன் ஆல் அத்தாரிட்டி அவர் தான். தெரியுமா? மாஸ்டர் ஆஃப் ஆல் சப்ஜெக்ட். அவரை மிஞ்சினது எதுவுமே கிடையாது. ஏன் ஏசுன்னு அடிச்சுக்கிறேன்? என் பின்னாலேயே வாங்கன்றேன். நான் ஒன்றும் வர வேணாம். எங்க போ, ஒரே பைபிள், ஒரே ஏசுனார் தான் என் உலகத்துக்கு. பிதாவை தேவன் தன் சொந்த குமாரனை நமக்காக கொடுத்தவர். அதோடு கூட மற்ற எல்லாவற்றையும் கூடாது இருக்கிறது எப்படி? நீ வேலை செஞ்சா தானே டியூப் லைட் வரும், நீ வேலை செஞ்சா தானே ஏரோப்ளைன் வரும், ஹெலிகாப்டர் வரும், கார் வரும், லாரி வரும், பஸ் வரும். ஒரு வேலையும் செய்யாம உட்காந்துக்கிட்டு எனக்கு வேணும்னா எப்படி? உடம்ப கெட்டு போமியா? பைபிள்ல போட்டிருக்க குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். எந்த குதிரையும் 4 நாளைக்கு ரெஸ்ட்ல கட்டி போடவே மாட்டாங்க. தெரியுமா? எந்த குதிரையும் உலகத்துல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேள்விப்பட்டதை சொல்றேன், சும்மாவாச்சு 4 தெரு சுத்திட்டு வந்து நிப்பாட்டுவான். தெரியுமா?
ஹார்ஸ் பவர்னு ஏன் வச்சான்? நாள் கணக்கில் மணிக்கணக்கில் ஓடுதியா? 1 மணி நேரம் ஓடினாலும் குதிரை நான் ரொம்ப டயர்டாயிட்டேன், குவார்டர் அடித்தா தான் நல்லதுன்னு சொல்லுதா? ஒரு வேலை பார்த்து முடிச்சுட்டு மாப்பிள்ளை ரொம்ப அலுப்பாக இருக்குடா, குவார்டர் அடிக்கணும், ஆப் அடிக்கணும். ஆஸ்பத்திரியில் ஆப் அடிப்பாங்க, போய் பாரு. அப்புறம் ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதல் என் மனம் அலட்சியம் பண்ணிடுதே, சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறை எல்லா தீமைக்கு உள்ளான் என் முறையிடுவாய். மனம் திரும்புங்க, தவறான பாதையை விட்டு திரும்புங்க, செம்மையான பாதையில் போங்க. அதான் இயேசுனார் சொன்னாரு, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன்னாரு. அன்பு, இரக்கம், தயவு, சமாதானம், பாவ மன்னிப்பு, யாவரோடு அன்பா இருக்கணும், யாவரோடு சமாதானமா இருக்கணும், யாரையும் சபிக்காதீங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஐஸ்வர்யம் என்பது அவசியமானது. இயேசுனார் சிலுவையில் தூங்கினார்ல, எல்லாருக்கும் தெரியும்ல, பைபிள் படிக்கிற ஆளுகெல்லாம். ஐஸ்வர்யமான ஒருத்தன் வந்தான் தெரியுமா? ஒருத்தன் வந்து பிலாத்துக்கிட்ட லெட்டர் கொடுத்தான் தெரியுமா? அவன் யாரு? ஒண்ணுமில்லாதவனா? ஐஸ்வர்யவான்னு போட்டிருக்கு. அவன் பிலாத்துக்கு லெட்டர் கொடுக்கும், சரி இயேசுவின் சரீரத்தை இறக்கி நான் அடக்கம் பண்ண போறேன்ட்டான். உடனே அடக்கம் பண்ண. தேவைக்கு மிஞ்சினது ஐஸ்வர்யமையா? அது ஒரு 1ஆம் தேதி பிறந்த பிற்பாடு உங்கள் கையில் எல்லாம் செலவு முடிஞ்ச பிற்பாடு 31ஆம் தேதி உங்கள்கிட்ட 10,000 இருந்தாலும் சரி, 10 கோடி இருந்தாலும் நீ ஐஸ்வர்யவன் தான். அப்போஸ்தலனாகிய பவுலை கூப்பிட்டு கேட்டால் சொல்லுவார், என் மேன்மை பாராட்டலை ஒருவன் அவத்துவான் என்பதை பார்க்கலாம், நான் சாவது நல்லது. சுத்து வட்டாரத்தில் எந்த கடையிலையாச்சும் நோட்டு போட்டு கடன் வாங்குறீங்களா? வாங்கலாமா? நான் வெளிப்படையா சொல்ல விரும்பல. என்ன பழக்கம்? நீதிமான் தன் அயலான பார்க்கலும் மேன்மை உள்ளவன். பைபிள் நீதிமொழியில் படிக்கிறீங்களா? இயேசுவின் மலப்பிரசங்கம் படிக்கிறீங்களா? இருந்தா தானே கொடுக்க முடியும். அவர் தான் தர்றேன் இருக்காரு. கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். 2 இருக்கணும், ஒன் வே டிராபிக்கா இருக்கக்கூடாது. கேட்ட எல்லாரும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். எனக்கு ஃபோன் பண்ணவும் வேணாம், எனக்கு நீங்கள் எந்த உதவியும் செய்ய வேணாம். உங்கள் வாழ்க்கையை பத்திரமா செட் பண்ணிக்கிங்க, அது போதும். வேத வசனத்தில் பைபிளில் என்ன எழுதியிருக்குது, இயேசுனார் என்ன சொன்னார், அதை ஃபாலோ பண்ணுங்க. தேவனோட ஒரு உறவு, தன்னை நேசிங்க, தன் மனைவி பிள்ளைகளை நேசிங்க, புறஜாதியான மற்றவளை நேசிங்க, அவ்வளோதான். இயேசுனார் என்ன கேட்டார்? ஒருத்தனை எக்ஸ்பர்ட் இன் லான்னு போட்டிருக்கு, சட்டம் ரொம்ப தெளிவாக படித்தவன் வந்து கேட்டேன். இயேசுனார்ட்ட வந்தேன். இயேசுனார் என்ன சொன்னா தெரியுமா? நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்யணுன்றேன். அவனுடைய உயர்ந்த கருத்தை பார்த்தீங்களா? இயேசுனார் சொன்னாரு, நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதி இருக்குது? நீ வாசித்தது என்ன? நீ வாசித்திருக்கிறது என்ன? சும்மா பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுன்னு அப்படியே ஊரை ஏற்கிற ஆளுகளை வாழ பின்பற்றாத. யாரா இருந்தாலும் பின்பற்றாதீங்க. புதிய ஏற்பாட்டுக்குள்ள பழைய ஏற்பாட்டை அப்படியே உள்ள வச்சிடலாம். புதிய ஏற்பாட்டுக்குள்ள பழைய ஏற்பாட்டை அப்படியே தூக்கி உள்ள வச்சிடலாம். நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலா இயேசு வந்தாரு. இயேசு ஒரு தடவை சொல்றாரு, நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசனம் எல்லாம் இதுக்குள்ள அடங்கிருச்சு. தன்னை போல் பிறனை நேசி. ஒன்னே நேசிக்காட்டி என்கிட்ட அடுத்தவனை நேசிக்க போற? வெளியே வீட்டை விட்டு வெளியே போறா கொஞ்சம் பணம் கையில் வச்சுட்டு போவனாமா? நிறைய சொல்லுவேன், தனியா சந்திச்சா நிறைய சொல்லுவேன். சோம்பேறியா இருக்காதீங்க. சோம்பேறியினுடைய வயலையும் மதியனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். அதெல்லாம் முள்ளுக்காடா இருந்தது. நிலத்தின் முகத்தை காஞ்சொறி மூடி இருந்தது. அதன் கச்சுவர் இடிந்து கிடந்தது. யாரா இருந்தாலும் சோம்பேறியா இருக்கான். சுறுசுறுப்புள்ளவ கை செல்வத்தை உண்டாக்கும். பைபிளியா? பைபிள் தேவைக்கு நிறைய மிஞ்சி இருக்கணும்ல. இருந்தத்தான கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். ஓண்டியா ஒண்ணும் இல்லைன்னா எப்படி கொடுப்பீங்க? நான் தெளிவானாலே எவனையும் ஏமாத்த எனக்கு அவசியமே இல்லை, தேவையா இல்லை. தலை நிறைய அறிவு, கை நிறைய தொழில் இருக்கு. நான் என் தேவைக்கு அதிகமாக சம்பாதிக்க எனக்கு கெப்பாசிட்டி இருக்கு, எபிலிட்டி இருக்கு தெரியுமா?
ஆபிரகாமுக்கு இருந்துச்சு, யாக்கோவுக்கு இருந்துச்சு, ஈசாக்கு, யாக்கோபு, யோபு, இப்படியே சொல்லிக்கிட்டு நீ கடைசியில் இன்னைக்கு எப்படி இருக்க? ஆளு திடகாத்திரமா இருக்க வேண்டாமா? பேண்ட்டை மாட்டும் போது செவத்துல போய் சாய்ஞ்சுக்கிட்டு மாட்டுறான் ஒருத்தன். பேண்ட் மாட்டும் போது செவத்துல போய் சாய்ஞ்சு நின்றுக்கிட்டு மாட்டுறான். அவனுக்கு நல்ல பொண்ணு வேணுமா? எங்கிட்ட கொடு பொண்ணு. புரியுதா? நேராக பார்த்தா நிறைய சொல்லுவேன். புரியுதாயா? வாலிபரின் அலங்காரம் பராக்கிரமம்னு போட்டிருக்கு பைபிள்ல. உங்க நன்மைக்காக கத்திக்கிட்டு இருக்கேன். எனக்கு கொடுத்த வேலையை சந்தோஷமா செய்கிறேன். என்னை பத்தி சொல்ல நான் விரும்பல. என்னை பத்தி சொன்னா அதுல உங்களுக்கு விசுவாசம் வராது. பைபிளை பத்தி சொன்னா தான் விசுவாசம் வரும். ஒரு ஆளை பத்தி தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? அந்த ஆளுக்கு இருக்க பணம் உங்ககிட்ட வரப்போதா? வராது. நல்ல யோசனை செய்து யுத்தம் பண்ணு பைபிள் இருக்கு. இயேசுவின் நாமத்திலே கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் சகலத்தையும் ஆளுகிறேன். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவனையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உடைய கரத்தினால் ஆகும். சகலருக்கும் தலைவராய் வீற்றி இருக்கிறீர். பைபிள் 1 நாளாக 29 அதிகாரம் 11, 12 வசனத்தில் இருக்கு. நிறைய வசனம் நான் சொல்லுவேன் உங்களுக்கு. இயேசுவின் நாமத்தினாலே எழுதப்பட்ட வார்த்தையை விசுவாசிங்க. உங்களுக்கு எனக்கு எழுதி கொடுத்த தேவனுடைய வாக்குத்தத்தம் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள் ஆம் என்றும் ஆமென் என்று இருக்கிறது. என்ன சொல்லி தரணும்? சும்மா பிரச்சனையும் தோல்வியாயே பேசிக்கிட்டு இருக்க. கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தா நமக்கு விரோதியாக இருப்பவன் யார்? யாவரோட அன்பாயிரு, அரசாங்கத்தோட அன்பாயிரு. சண்டைக்காரன் சத்துரு பசியா இருந்தாலும் அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுன்னு போட்டிருக்கியா? அப்புறம் யார் நம்ம கிட்ட எதிரி யார் இருக்க போறா? சும்மா சாத்தானை பத்தியே பேசி ஊரை ஏய்க்காதீங்க. ஊரை ஏற்றி நீங்க உங்க வலையில அள்ளி போட்டுக்கிறாதீங்க. நம்ம தமிழ்நாட்டு பேச்சின்படியே பேசுறேன். ஆமா, யாரும் ஜனத்தை ஏமாத்தாத, வெட்டி பொழுது போகாத. 10 நிமிஷம் சொல்ற காரியத்தை 1/2 மணி நேரமா பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்க. மேட்ரை உடனே ரிலீஸ் பண்ண வேணாமா? டக்கு டக்கு டக்குன்னு கேட்டா பதில் சொல்ல தெரியல. இயேசுவின் நாமத்தினால உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே நான் நோக்கி பார்ப்பேன் இருக்கு. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் வசனத்துக்கு கீழ்ப்படிந்தபடியா திறந்த வாசலை உனக்கு முன்னா வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். பைபிளியா? வெங்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாடுகளை முறித்து அந்த காலத்திற்கு பொக்கிஷத்தையும் ஒளிப்படுத்திற்கு புதையில உனக்கு தருவேன். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிறைவேறினாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நீங்காமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். தைரியமா இருங்க. ஆமா, தூக்கத்தை விரும்பாதீங்க. தரித்திரம் தான் வரும். 8 மணி நேரம், ரொம்ப மிஞ்சினா 10 மணி நேரம் தூங்குங்க. அதுக்கு மேல தூங்காத. யாரா இருந்தாலும் சரி. இயேசுவின் நாமத்தில் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை உங்கள் யாவரோடு இருக்கு. நான் என்ன சொன்னாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் பைபிள் வேத வசனம் என்ன சொல்லுது? தேவனுடைய ஆவியானவர் அதிலிருந்து பேசுவார். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பில்லானில் வனாந்தரத்தில் கோபம் ஊற்றினது போல நாளிலே நடந்தது போல நடக்காதுன்னு இருக்கேன் பைபிள்ல. எபிரேயர் 3:7 இருக்கு. இயேசுவின் நாமத்திலே கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களை நல்லமான பாதையிலே தேவனுடைய வசனத்தின் மூலமாய் நடத்துவாராக. தேவனுடைய கிருபையிலே கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக இயேசுவின் நாமத்தில் பிதாவாகிய தேவனுக்கே ஸ்தோத்திரம்.